வணக்கம். நான் தாமோதரன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் அமெரிக்கா, சிறிதளவு ஒரு 25% கனடாவும் இதில் இன்வால்வ் ஆகும். முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான பேர் அங்கே இருக்காங்க. அதே மாதிரி கனடாவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ், நம்ம தமிழ்நாட்களுக்கு இந்த காணொலி உபயோகரமாக இருக்கும். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை, அதாவது டேரிஃப் 25%. அவருடைய முக்கியமான கூட்டாளி 3 கூட்டாளிகள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான்: மெக்சிகோ, கனடா அண்ட் சைனா. இதில் மெக்சிகோவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற இம்பேக்டை விட கனடாவுக்கும் கொடுக்கக்கூடிய இம்பேக்ட்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற விஷயம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால, கனடாவுக்கு பல விஷயங்களில் 25% டேக்ஸை இம்போஸ் பண்ணாலும், பெட்ரோல் ப்ராடக்ட்ஸில், ஆயில் கேஸ் ப்ராடக்ட்ஸில் ஒன்லி 10% தான் வரி விதிச்சிருக்காரு. அதே சமயம் சைனாவுக்கு இருக்கக்கூடிய வரிகளில் ஒரு 10% எக்ஸ்ட்ராவும், மெக்சிகோவுக்கு ஃப்ளாட்டாக 25% வரி விதிச்சிருக்காரு. சரி, இதனோட இம்பேக்ட் என்னென்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல கனடாவிலேருந்து நமக்கு வரக்கூடிய ஐட்டங்கள், என்னென்ன ஐட்டங்கள் அமெரிக்காவுக்கு வருது, அதே மாதிரி மெக்சிகோலேருந்து வரக்கூடிய ஐட்டங்கள் என்ன, சைனாலேருந்து வரக்கூடிய ஐட்டங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாலுமே நம்ம எதில் அஃபெக்ட் ஆக போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் கிளியராக தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெஜிடபிள்ஸ் $10 பில்லியன், ஃப்ரூட்ஸ் $11 பில்லியன் போன வருஷம் மெக்சிகோலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூடிங் டொமேட்டோஸ் கண்டிப்பாக 25% விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நட்ஸு, மீட்டு, பொட்டட்டோஸ், இது 3 நமக்கு கனடாவிலேருந்து வருது. ஸோ அதுக்கு 25% பண்ணுறப்போ அதனுடைய விலை 25% ஹைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டோரில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் ட்ரம்ப் மெக்சிகோ மேலேயும் கனடா மேலேயும் 25% வரியை லாஸ்ட்டு நிமிஷத்தில் நிறுத்தி வச்சாலும், நல்லா கவனிங்க, நிறுத்தி வச்சிருக்காரு, ரத்து செய்யலை. ஆனால் சைனா மேலே இருக்கக்கூடிய 10% அதை இம்போஸ் பண்ணியிருக்காரு. இதனால் உங்களுக்கு சைனாலேருந்து வரக்கூடிய காமன் விஷயங்களான ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், வாஷிங் மிஷின் ஆகட்டும், இல்லை கேஜெட்ஸு, முக்கியமாக மொபைல் ஃபோன்ஸு, இதனுடைய காஸ்ட் எல்லாமே டெஃபினட்டாக 10% கூடும். அதே மாதிரி 61% ஆயில், பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் கேஸ், இது எல்லாமே கனடாவில் சப்ளை ஆகுது. ஏறத்தாழ $475 பில்லியன் கனடா உங்களுக்கு ஆயில் சப்ளை பண்ணுது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி சப்ளையும் கனடாவிலேருந்து மேஜர் ரோல் இருக்குது. இதனுடைய காஸ்ட் எல்லாமே நீங்கள் $100 செலவழிச்சிங்கன்னா $25 ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒன்று. அதே மாதிரி கார்னுடைய ப்ரைஸஸ், மெக்சிகோலேருந்து வரக்கூடியதை மெயினாக அவகோடோ, அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸு, காரு, டெஃபினட்டாக கார்னுடைய ப்ரைஸஸ் ஈச் வெஹிக்கிளுடைய ப்ரைஸஸ் $3000 வரைக்கும் ரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. கார்னுடைய அக்சசரிஸு எல்லாமே கூடுறதுனால கார்னுடைய மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் உங்களுக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்டீல் 25% கனடாவில் இருந்து வருது, 12% மெக்சிகோவிலேருந்து வருது. ஸோ இதனுடைய ப்ரைஸஸ், புதுசாக வீடு கட்டுறவங்க, வீடு வாங்கணும்னு இருக்கிறவங்க இதில் ஹைக்கு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி லம்பார்ன்ற ஒரு சாஃப்ட் வுட்டு வச்சு தான் யூஎஸில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, கனடாவில் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸில் கட்டக்கூடிய அந்த லம்பார், அந்த சாஃப்ட் வுட்டு கனடாவிலேருந்து வருது. 25% ரைஸ் ஆகிறப்போ அதனுடைய காஸ்ட் டெஃபினட்டாக புது வீட்டில் இம்பேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் அதிரடியான டொனால்ட் ட்ரம்ப் நம்ம வரி விதிப்பை கனடா மேலேயும் மெக்சிகோ மேலேயும் நிறுத்தி வச்சிருக்கிறதா சொன்னாலும், இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் அவர் வெளியிட்ட, நேதன்யாவை வச்சுக்கிட்ட, இஸ்ரேல் பிரதமரை வச்சுக்கிட்டு வெளியிட்ட ஒரு அறிவிப்பானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காசா விட்டு பாலஸ்தீனர்கள் அனைவரும் வெளியேறி
காசாவை, அந்த பகுதியை ரிவேரா மாதிரி, யூரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய ரிவேரா மாதிரி டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஆழ்த்தி இருக்குது. இது குறித்த செய்தியை மற்றும் ஒரு வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.